குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைய இளைஞர்கள் Facebook, Instagram போன்ற சமூக வலைதளங்களில் அதிக லைக் மற்றும் கமெண்ட்டுகளை பெறுவதற்காக ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கி வருகின்றனர். மேலும் சினிமாக்களில் வரும் ஆக்ஷன் ஹீரோக்களைப் போல தங்களை நினைத்துக் கொண்டு வீச்சரிவாள் போன்ற தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு வீடியோ எடுப்பது, ஆயுதங்களுடன் ரயில்களில் பயணம் செய்வது, பிறந்தநாள் விழாவில் அரிவாளால் கேக் வெட்டுவது போன்ற செயல்களில் கெத்து என நினைத்து ஈடுபட்டு வருகின்றனர். இது போன்ற வீடியோக்களால் அந்த இளைஞர்களின் வாழ்க்கை விபரீதத்தில் சிக்கிவிடுகிறது. சமீபத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த பிரபல ரவுடியான ராஜா என்பவர் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பட்டாக்கத்தியை கொண்டு கேக் வெட்டினார். இதை பார்த்த போலீசார் ரவுடி ராஜாவை கைது செய்து திருக்குறள் படிக்க வைத்து வீடியோ வெளியிட்டனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஆலங்கோடு பகுதியை சேர்ந்த பார்த்தசாரதி 23 வயதான இவர் தனியார் மினி பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் பார்த்தசாரதிக்கு பிறந்த நாள் என்பதால் அவரது நண்பர்கள் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸ் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பார்த்தசாரதி வீச்சரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருக்கும் புகைப்படத்தை எடிட் செய்து அதற்கு மிரட்டல் நாயகனே என்ற சினிமா பாடலையும் பின்னணியில் வைத்து காண்போரை அச்சுறுத்தும் தொனியில் வீடியோக்களை பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவியது. பார்த்தசாரதியின் பிறந்தநாள் ஸ்டேட்டஸ் வீடியோக்கள் காட்டு தீ போல பரவிய கையோடு போலீசார் கண்ணிலும் தென்பட்டது. இதையடுத்து திருவாரூர் மாவட்ட SP கருண் கரட் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முத்துப்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் பிலில் பிராங்கில் கென்னடி அறிவுறுத்தினார். அதன் பேரில் வீச்சருவாளுடன் ரீல்ஸ் போட்ட பார்த்தசாரதி வீச்சருவாள் கொடுத்த முத்துப்பேட்டை அடுத்த ஜாம்புவானோடை மேலக்காடு கிராமத்தை சேர்ந்த ஐயப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த முத்துப்பேட்டை போலீசார் இளைஞர்கள் இருவரையும் கைது செய்தனர். இவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு பார்த்தசாரதி, ஐயப்பன் இருவரையும் திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கெத்து காட்ட வேண்டும் என்ற ரீல்ஸ் மோகத்தால் பிறந்த நாள் கொண்டாடி கேக் சாப்பிட வேண்டிய 23 வயது இளைஞர் சிறையில் களி சாப்பிட நேர்ந்த சம்பவம் ஊர் மக்கள் மத்தியில் சோகத்தையும் சிரிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.